இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான வீடியோ பார்க்க போகிறோம். இது என்னென்னா டேட் ஃபார்மேட். எக்ஸலில் டேட் ஃபார்மேட் நம்ம எப்படி டேட்டு க்ரியேட் பண்ணுறது, ஒரு வேளை நம்ம தப்பாக நிறைய டேட்ஸ் க்ரியேட் பண்ணியிருந்தால் அதை ஃபார்முலா வச்சு எப்படி கரெக்டான டேட் கொண்டு வர்றது, டேட்டில் கால்குலேஷன், 2 டேட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸ் என்ன, அந்த மாதிரி கால்குலேஷன், இந்த மாதிரி வீடியோஸ் தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இது டேட் ஃபார்மேட் அப்படிங்கிறது என்னென்னா, நம்ம டேட்டு நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ணுவீங்க. எப்படின்னா, இப்போ 12 மார்ச் 2022 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்படி என்ட்ரி பண்ணுறது இந்த ஃபார்மேட் தப்பு. அதே மாதிரி 12.MAR.2022 இப்படி போட்டாலும் தப்பு. நம்ம கரெக்டான டேட் ஃபார்மேட் எப்படிங்கிறது நமக்கு பார்க்கணுன்னா, இப்போது சிஸ்டத்தில் ஒரு டேட் ஃபார்மேட் இருக்கும். அந்த ஃபார்மேட்டில் போட்டால் தான் நீங்கள் டேட் கால்குலேஷன், அதாவது 2 டேட்டுக்குள்ளே டிஃப்ரென்ஸோ இல்லை இன்னையிலேருந்து எவ்வளோ டியூரேஷன் போயிருக்குது அப்படிங்கிற ஃபார்முலாவோ, நம்ம எந்த ஃபார்முலாவோ அப்ளை பண்ணலனாலும் நம்ம ஸ்டாண்டர்டான டேட் ஃபார்மேட்டாக இருந்தால் தான் நம்ம அந்த ஃபார்மேட்டில் அப்ளை பண்ண முடியும். அந்த டேட் ஃபார்மேட் நீங்கள் இப்போ சிஸ்டத்தில் பார்த்தீங்கன்னா, சிஸ்டத்தில் ஒரு டேட் ஃபார்மேட் இருக்கும், 2/27/2023. இந்த ஃபார்மேட்டு தெரியாதவங்க இதுக்குள்ளே ஷார்ட்கட் என்னென்னா கண்ட்ரோல் ப்ளஸ் செமிகோலன் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்குள்ளே டேட் ஃபார்மேட் வந்துடும். இப்போது இந்த டேட் ஃபார்மேட்டை நம்ம 12 மார்ச் 2022 இந்த மாதிரி ஃபார்மேட்டை மாற்றணும்னா Ctrl+Shift+3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா, Ctrl+Shift+3 இதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டேட்டு DDMMMYY இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். நமக்கு எப்போவுமே தேவைப்படுற ஃபார்மேட் DDMMMYY. இதுதான் ஈஸியான ஃபார்மேட், ஈஸியாக பார்க்குற மாதிரி ஃபார்மேட்டாக இருக்கும். இது நம்ம Ctrl+Shift மேலே உள்ள நம்பர் வேறு நம்பர் ப்ரெஸ் பண்ணும்போது வேறு ஃபார்மேட்டுக்கு மாறும். அதை நான் தனி வீடியோவில் போடுறேன். டேட்டுக்குள்ள ஃபார்மேட்டுக்கு வந்து Ctrl+Shift+3 Ctrl+Shift+3 இதை ப்ரெஸ் பண்ணால் நமக்கு DDMMYY இந்த ஃபார்மேட்டுக்கு வந்துடும். நம்ம Ctrl:, அதே மாதிரி Ctrl:, செமிகோலன் அல்லது கோலன், 2 ஒரே பட்டன் தான். இதை ப்ரெஸ் பண்ணால் இன்றைக்குள்ள டேட்டு என்ன ஃபார்மேட் அப்படிங்கிறது வந்துடும். அதே மாதிரி இப்போ டெய்லி இன்றைக்குள்ள டேட்டு வரணும் அப்படிங்கிறதுக்கு ஃபார்முலா என்னென்னா, =today அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு க்ளோஸ் பண்ணால் போதும். ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிங்கன்னா இன்றைக்குள்ள டேட் என்னவோ இது ஆட்டோமேட்டிக்காக டெய்லி சேஞ்ச் ஆகும். இது நாளைக்குள்ள டேட் வேணுன்னா டுடே +1 பார்த்தீங்கன்னா நாளைக்குள்ள டேட் வரும். டுடே -1 அப்படின்னு போட்டிங்கன்னா இது நேற்றுக்குள்ள டேட் வரும். நீங்கள் மைனஸ் எந்த டேட்டு எத்தனை நாள் போட்டாலும் அந்த நாளைக்குள்ள டேட் என்ன டேட்டோ அது வந்துடும். இப்போ ஒரு டேட்டு இப்போ நீங்கள் இந்த மாதிரி என்ட்ரி பண்ணியிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, 12/3/2022 என்ட்ரி பண்ணியிருக்கீங்க. இந்த டேட்டை நம்ம ஸ்டாண்டர்டான இந்த ஃபார்மேட்டுக்கோ அல்லது இப்போ போட்டிங்கள்ல இந்த ஃபார்மேட்டுக்கோ கொண்டு வரணும்னா அதுக்குள்ளே ஃபார்முலா நான் என்னன்ட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டேட் ஃபார்மேட்டுன்னு ஒரு டேட் ஃபார்முலா இருக்குது. டேட் ஃபார்முலா எப்படி வரும்னா DATE டேட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கணும். இப்போ டேட் ஃபார்முலா உங்களுக்கு கீழே தெரியுது. இந்த டேட் ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு இயர், அப்புறம் மந்த்து, அப்புறம் டே, இப்படி தான் வரும். இப்போது இயருங்கிறது எந்த இடத்துல இருக்குது, இதில் நான் கடைசியில் இருக்குது. இந்த ஃபார்முலாவை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலா போடுறதுக்கு முன்னாடி இன்னொரு 3 ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். லெஃப்ட், மிட்,
ரைட். இந்த 3 எதுக்குன்னா, இப்போ லெஃப்ட் அப்படிங்கிற ஃபார்முலா ஒரு வேல்யூவிலேருந்து இப்போ இந்த C8ங்கிற செல்லில் உள்ள வேல்யூவிலேருந்து இப்போ லெஃப்ட்டுங்கிறது நீங்கள் லெஃப்ட்லேருந்து 2 லெட்டரை எடுக்கணும்னா ஈக்குவல் டு லெஃப்ட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு டெக்ஸ்ட்டு எந்த டெக்ஸ்ட்டு அப்படிங்கிறது இந்த C8ங்கிற செல்லு கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் எனக்கு 2 கேரக்டர்ஸ் வேணும் 2 அப்படின்னு போட்டிங்கன்னா 2 கேரக்டர் லெஃப்ட்லேருந்து நமக்கு இங்கே வந்துடும். இதே மிட் அப்படின்னு போட்டிங்கன்னா இப்போ லெஃப்ட் ஓரத்துலேருந்து எடுக்காமல் எனக்கு 3வது 4வது வேணும், இல்லை 4வது 5வது வேணும், இல்லை லெஃப்ட்லேருந்து 2 3 1ஆம் நம்பரை தவிர 2லேருந்து நமக்கு எத்தனை கேரக்டர் வேணுமோ அதை எடுக்கிறதுக்கு மிட்டுக்குள்ளே ஃபார்முலா. இப்போ லெஃப்ட் ஓரத்துலேருந்து 2 எடுத்திங்கன்னா லெஃப்ட்டுன்னு போட்டுக்கலாம். லெஃப்ட் ஓரத்துலேருந்து எத்தனை வேணுனாலும் லெஃப்ட்டுன்னு போட்டுக்கலாம். லெஃப்ட் ஓரத்துலேருந்து வேண்டாம், நடுவுலேருந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு இந்த C8 எடுத்துக்குவோம் கமா ஸ்டார்ட் நம்பர் எனக்கு இப்போ இதில் மந்த் எடுக்க போகிறேன். மந்த்துங்கிறது 03 அது எத்தனாவதுல இருக்குது? ஸ்டார்ட் நம்பர் வந்து 1 2 3 4 டாட்டையும் சேர்த்து தான் எண்ணணும். 1 2 அப்புறம் டாட் வந்து 3வது 0ங்கிறது 4வது கேரக்டர்லேருந்து எடுக்கணும், நம்பர்லேருந்து எடுக்கணும் கமா நம்பர் ஆஃப் கேரக்டர்ஸ் 2 கேரக்டர் 03 அப்படிங்கிற 2 கேரக்டர் எடுக்கணும். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். என்டர் பண்ணிங்கன்னா இப்போ மந்த்து வந்துடும். இது ரைட்டுங்கிற ஃபார்முலா எப்படி வரும்னா இப்போ ஈக்குவல் டு ரைட். இப்போ லெஃப்ட்டுங்கிறது லெஃப்ட்டு மோஸ்ட்லேருந்து எடுக்கும், அதே மாதிரி ரைட்டுங்கிற ரைட் மோஸ்ட்டில் எடுக்கும். நம்ம இயர் வந்து இதுலேருந்து எடுக்க போகிறோம். 1 2 3 4 ரைட் மோஸ்ட்லேருந்து 4 இது எடுக்க போகிறோம். லெஃப்ட்டு மாதிரி சேம் தான். இது கமா 4 கேரக்டர்ஸ் வேணும். ரைட் மோஸ்ட்லேருந்து 4 கேரக்டர்ஸ் எடுக்க போகிறோம். ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணால் 2022 வந்து இதை ஃபார்முலாவை நம்ம இந்த 3ஐயும் யூஸ் பண்ணி இந்த நீங்கள் மேனுவலாக என்ட்ரி பண்ண ஃபார்மேட்லேருந்து ஆட்டோமேட்டிக்காக இந்த டேட்டு ஸ்டாண்டர்ட் டேட் ஃபார்மேட்டுக்கு மாற்ற போகிறோம். ஈக்குவல் டு டேட் அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிட்டு இயர் இருக்க இடத்துல நம்ம என்ன போடணும்? இயர் வந்து ரைட் மோஸ்ட்டில் இருக்குது, அதனால் ரைட்டுங்கிற ஃபார்முலாவை போடணும். ரைட் ஆஃப் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு C8 கமா 4 கேரக்டர்ஸ் நான் சொன்ன மாதிரி ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கணும். இப்போ இந்த ரைட்டுக்குள்ளே ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணி அதுக்குள்ளே ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அடுத்து கமா போடணும். மந்த்து எங்கே இருக்குது? மிட்டில் இருக்குது. மிட்டில் 4வது 2வது நான் அந்த ஏற்கனவே மிட்டில் சொன்ன மாதிரி மிட் ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இது கமா 4 கமா 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும் கமா அடுத்து டேக்குள்ளது டே வந்து நம்ம லெஃப்ட் ஓரத்தில் இருக்குது, அதனால் லெஃப்ட்டு அப்படின்னு போட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு டெக்ஸ்ட்டு கமா 2 ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஓவரால் டேட்டுக்கு ஒரு ப்ராக்கெட் இருக்குது, அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். என்டர் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபார்மேட்டு ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டில் வந்துடுச்சு. 3/12/2022 இது வந்து ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட். இதில் Ctrl+Shift+3 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு டேட் ஃபார்மேட்டில் DDMMYYY இந்த ஃபார்மேட்டில் வந்துடும். இது நம்ம வேறு ஃபார்மேட்டுக்கு மாற்றணும்னா ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸ் அப்படிங்கிறது இருக்கும். இந்த ஃபார்மேட் செல்ஸில் போய் நமக்கு இங்கே நிறைய ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்ஸ் இருக்குது. இந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எந்த ஃபார்மேட் வேணுமோ அந்த ஃபார்மேட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இந்த ஃபார்மேட்டை அப்ளை ஆகிரும். அப்புறம் இதில் இப்போ மந்த்தை மட்டும் வேணும், மந்த்தும் இயரும் வேணும், டேட் வேண்டாம் அப்படின்னு சொன்னிங்கன்னா ஈக்குவல் டு டேட் ஃபார்மேட்டு தான். இப்போ நீங்கள் ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்துட்டிங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஃபார்மேட்டுக்கு கொண்டு வந்த பிறகு நீங்கள் அதிலேருந்து எடுக்கணும்னா
நமக்கு லெஃப்ட்டு மிட்டு ரைட்டுங்கிறது தேவையில்லை. ஈக்குவல் டு டேட் ஆஃப் இயர் ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணிவிட்டு இயருக்கு சீரியல் நம்பருங்கிறது நம்ம அந்த டேட்டை அப்ளை பண்ண செல்லு கமா மந்த்துன்னே டைரெக்டாக டைப் பண்ணணும். இது கமா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கணும் கமா டே வந்து 1ன்னு போட்டுக்கணும். இப்போ ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணியாச்சுன்னா நமக்கு 1ஆந்தேதி அந்த மந்தோட 1ஆந்தேதி என்ன டேயோ அந்த டே வந்துடும். இப்போ இதில் ரைட் கிளிக் பண்ணி ஃபார்மேட் செல்ஸில் போய் நமக்கு எந்த ஃபார்மேட் வேணால் மார்ச் 2022 இந்த மாதிரி நம்ம மாற்றிக்கணும்னா மாற்றிக்கலாம். இது கஸ்டம் அதில் போனீங்கன்னா நீங்கள் தேவையான ஃபார்மேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதில் நீங்கள் MMM-YYYY அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு மாறிடும். மார்ச் 2022 இது நீங்கள் இப்போ இந்த செல்லில் டேட் இருக்குல்ல, இந்த செல்லில் நான் ஃபார்மேட்டில் போய் நமக்கு என்னென்ன மாதிரிலாம் வரும் அப்படிங்கிறத நான் சொல்லி காட்டிடுறேன். இப்போ இந்த இடத்துல நம்ம டேட்டு ஒரு தடவை போட்டோம்னா டேட் என்ன டேட்டோ அந்த டேட் வந்துடும். இப்போது சிங்கிள் டின்னு போட்டிங்கன்னா இப்போது 1 to 9 டேட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா 1 to 9 டேட்டுக்குள்ளே இருந்துச்சுன்னா வெறும் 1 2 3 4 அப்படிங்கிற டேட் மட்டும் வரும். இன்னொரு ரெண்டு தடவை போட்டிங்கன்னா 1 to 9 இருக்கும்போது 01 02 03 அந்த மாதிரி டேட்டில் வந்துடும். இது வந்து டேட்டுக்கு. இன்னொரு தடவை 3 தடவை போட்டிங்கன்னா டேக்குள்ளது அந்த கிழமை என்ன கிழமையோ. இப்போ சாட்டர்டேங்கிறதுனால SAT அப்படின்னு வந்துடுச்சு. அதே 4 போட்டிங்கன்னா ஃபுல்லாக வந்துடும். சாட்டர்டே SATURDY அப்படின்னு காட்டிடும். இது டேட்டுக்கு நம்ம வச்சுக்கிற கஸ்டம் ஃபார்மேட். அதே மந்த்துக்குன்னு எடுத்திங்கன்னா ஒரு போட்டிங்கன்னா எந்த மந்த்து 3ஆவது மந்த்துன்னு காட்டும். 2 தடவை போட்டிங்கன்னா 03 அது சேம் தான். 3 தடவை போட்டிங்கன்னா மார்ச் மந்த் MAR. 4 தடவை போட்டிங்கன்னா ஃபுல்லாக MARCH மார்ச் அப்படின்னு காட்டிடும். அதே இயரில் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு தடவை ஒய் போட்டாலும் 2 தடவை ஒய் போட்டாலும் 22 அந்த இயரோட 2 லெட்டர் மட்டும் காட்டும். அப்புறம் 3 தடவை போட்டாலும் 4 தடவை போட்டாலும் 2022 அப்படிங்கிறது காட்டிடும். இதுதான் நம்ம டேட்டோட ஃபார்மேட். இப்போ DDDD MMMM YYYY இப்படின்னு போட்டோம்னா சாட்டர்டே மார்ச் 2022 அப்படிங்கிறது காட்டும். இப்போ 2 தடவை போட்டோம்னா 12 மார்ச் 2022ன்னு காட்டும். ஓகே, இப்போ இதில் இந்த டேட் இருக்குது 12 மார்ச் 2022ங்கிற டேட் இருக்குது. இப்போ இது EO மந்த் அப்படிங்கிற ஒரு ஃபார்மில் உண்டு. EO மந்த் அப்படிங்கிற ஃபார்முலா என்னென்னா, இப்போ இதோட டேட்டு கமா எத்தனை மந்த்ஸ், இப்போ 6 months தள்ளி வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிவிட்டு என்ட்ரு கொடுத்தீங்கன்னா இந்த டேட்லேருந்து 6 மாதம் கழித்து லாஸ்ட்டு டேட்டு அந்த மந்தோட லாஸ்ட்டு டேட்டு என்ன அப்படிங்கிறத காட்டும். இதே டேட் அப்படிங்கிற இன்னொரு ஃபார்முலா உண்டு. டேட் அந்த ஃபார்முலா எதுக்குன்னா, இப்போ இந்த டேட்லேருந்து 12 மார்ச் அப்படிங்கிற டேட்லேருந்து 6 months கழித்து என்ன டேட் வருது அப்படிங்கிறத நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கலாம். இப்போது உங்களுக்கு EMI அந்த மாதிரி கால்குலேஷன்ஸ்க்கெலாம் வச்சுருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு வேல்யூஷன் ஒரு இது கொடுத்துருக்கீங்க, ஒரு சர்டிஃபிகேட் கொடுத்துருக்கீங்க, அதோட வேலிடிட்டி எக்ஸ்பைரி டேட் லாஸ்ட்டு டேட் வந்து 6 months அப்படின்னு சொல்கிறாங்கன்னா கரெக்டாக 6 months கழித்து என்ன டேட் வரும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறதுக்காக இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இப்போ அந்த 6 months கழித்து லாஸ்ட்டு டேட் என்ன வரும் அப்படிங்கிறது இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ணுவோம். ஓகே, இதே மாதிரி நமக்கு டேட்டில் ஃபார்மேட்டில் வேறு எதுவும் டவுட் இருந்துச்சுன்னா
எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.